லப்பர் பந்து ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுக்கோங்க. அட்டாக்கத்து தினேஷ் தாங்க லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஈஷ் கல்யாணும் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. 2 பேரோட ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி ட்ரெய்லர்ல பார்த்துருப்போம். அதுலயே நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். சிம்பிளா எடுத்துட்டானாக்கா நம்ம ஏரியால ரப்பர் பந்து இவர் தாங்க கிங். ஏன்னா அவர் பந்தை போடுறதுல அவர் சூப்பரா பண்றாரு, இவர் பந்து அடிக்கிறதுல இவர் சூப்பரா பண்றாரு. இப்படி இருக்கும்போது இவருக்கு என்ட்ரன்ஸ் சாங் எல்லாமே நல்லா இருக்குங்க. இவர் ஒய்ஃபை கண்டா மாத்திரம்தான் இவருக்கு பயம் ஜாஸ்தி. ஊரே இவருக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சீன் நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ சைடு போனீங்கன்னா அங்க வந்துட்டு என்னன்னாக்கா அவரு சின்ன வயசுல வரும்போது இந்த ஊர்ல அவமானப்படுத்திடுறாங்க கேஸ்ட் பத்தி. ஸோ அதனால அவரு சொந்த ஊர்ல ஆட ட்ரை பண்றாரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜ் எல்லாம் இருக்கு. டிஷர்ட் பண்ற ஒரு பிசினஸ் வச்சு நடத்தினுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஹீரோனை பார்த்து நம்ம அட்டகத்தி தினேஷோட பொண்ணுங்க இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. இது தெரியாம அப்பாங்க கூடயும் மாமனார் கூடயும் அவன் சண்டை போட்டு ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஷ். நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா, நீ என்னதான் வயசுல பெரிய ஆளா நான் என்னதான் வயசுல சின்ன, யாரு பெரிய ஆளு, ஒரு ஈகோ கிளாஷ்னால மொத்த படம் ஈகோனால போகுது. லாஸ்ட்ல யாரு விட்டு கொடுத்து யாரை ஜெயிக்க வச்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் கண்டினியூ இருக்குங்க. மற்ற பேருக்கு அவங்க கொடுத்தரோட டீசெண்டா பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்கான கெத்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அதே நேரத்தில் இன்னொருத்தனை வந்துட்டு கம்மியா பார்க்க கூடாது. இதுதாங்க இதோட ஒன்லைன் ஸ்டோரி. தேங்க்யூ.